ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிற டாபிக் பாலும் பால் பொருட்களும். இது ஒரு ரெக்வெஸ்டடான டாபிக். நம்மளோட ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பால் பற்றின வீடியோ அப்லோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ப்ரூஃப் இது தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாம். வேறு பேரில் அரௌண்ட் 8 வேறு பேர்கள் இருக்குது. இதில் நம்மளுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பேர் பயம். ஓகேங்களா? ஸோ அதில் பாலையே 1 2 3 வேறு பேர்கள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கார் ரிலேட்டடாக இருக்கிறதுல 2, அதுக்கப்புறம் சார் ரிலேட்டடாக 1, அதுக்கப்புறம் ஓகேங்களா? ஸோ துத்தம்ங்கிற வார்த்தை உங்களுக்கு தந்தத்தோட கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேர்ட்ஸும் ஒன்ஸ் பார்த்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு பால்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசுவோட மடியில் இருந்து அந்த சக்கையை நீக்கி ஒழுகிற அந்த பொருளை தான் பால் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ரேஷியோ எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3/4 1/2 1/4 பங்கு நீர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட கலர் என்ன அப்படின்னா வெண்மை நிறம். அப்போது என்ன இருக்கும்? ஒயிட் கலர்னால் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். 7 கலர்ஸ் அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஒரு பொருள் ஒயிட்டாக நம்மளுக்கு அப்பியர் ஆகும். பிரமிடில் பார்த்துருப்போம், அது பார்க்க ஒயிட்டாக இருந்ததுன்னா அது மேலே லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது 7 கலர்ஸ் வெளியே வரும். ஸோ அதில் 7 கலர்ஸ் மர்ஜ் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதோட குணம். இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கேசின் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்டில் ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பாஸ்பரஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பிரெயின் நர்வ்ஸும் ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஃபேக்ட்டும் சுகரும். இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு உடம்புக்கு ஒரு நல்ல வெப்பத்தை கொடுக்குது. அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது சோடியம். ஸோ சோடியம் என்ன பண்ணும் அப்படின்னா மெடிசின்ஸ் ஃபார் அந்த டக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, டக்லஸ் கிளாண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு மெடிசின்ஸாக யூஸ் ஆகிறதுல இது மர்ஜ் ஆகி இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய டைப்ஸும் நம்ம 1 by 1 இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது உடம்புக்கு நம்ம பால் குடித்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா பாடியில் இருக்கக்கூடிய WBC செல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. பை த சேம் டைம் பாடியில் இருக்க இம்யூன் பவரும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுது. இதை நம்ம எதனாலையும் அப்படியே ராவாக குடிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? பாயில் பண்ணாமல் அப்படியே ரா மில்காக எடுத்துக்க முடியறதுனால இது ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டாக இருக்குது. எல்லா லிவிங் பீயிங்க்கும் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பாண்ட் ஆன உடனே நம்ம எடுத்துக்கிற ஃபுட் என்ன அப்படின்னா மதர் மில்க் தான். ஸோ அதை நம்ம பாயில் பண்ணுறதோ இல்லை ஹீட் பண்ணுறதோ எந்த ஒரு இதுவுமே இல்லை, நேச்சுரலாக அப்படியே கன்சியூம் பண்ணுறோம். அதனால் இதை கம்ப்ளீட் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் 2 விதமான பசுக்கள் இருக்குது. பாலில் சிறந்தது ஆவின் பால் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதில் 2 விதமான, ஒன்று புகார் நிற பசுவும் அதுக்கப்புறம் செந்நிற பசு அப்படின்னு இந்த 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பஞ்சபூத அடிப்படையில் இந்த பால் பொருட்களை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா வாதம், அதாவது வலி அப்படின்னா அதை தயிரோட கூற்றணும், தீ நெய்யோட கூறு, அதாவது மோர் நீரோட கூறணும், வெண்ணெய் மண்ணோட கூறு அப்படிங்கிற மாதிரி செப்பரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆவின் பால். ஓகேவா? அதோட கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா இது யாருக்கு இந்த ஆவின் பால் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா அந்த வயசானவங்க, குழந்தைங்களுக்குலாம் அதிகமாக ஃபீவர் வந்திருக்கும் இல்லையா அவங்களுக்கு, அப்புறம் புண்ணு இருக்கிறவங்க, சூளை, அப்புறம் பிரமேகம், மெலிவு, துர்பலம் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பால் சூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தது நிறம் சைடு எப்படி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா நிறமில் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வெள்ளை கலர், இதால் ஆவின் பசுவோட நிறங்களை வச்சு சொல்கிறாங்க. வெள்ளை நிறமாக இருந்துச்சு அப்படின்னா களைப்பு போகும். அதுக்கப்புறம் கறவை பசுவாக இருந்தால் தாகம் போகிறது, வெண்மை பசுவாக இருந்தால் ஷயம், அதுக்கப்புறம் புள்ளி பசுவாக இருந்தால் மேகம் நோய் போடுறது, காய்ச்சாத பாலாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு பசியை இன்க்ரீஸ் பண்ணுறதும், காய்ச்சிய பாலாக இருந்துச்சு அப்படின்னா பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுமா இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்குற்றம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பால்ஸோட டைப்பு. இப்போ ஆட்டோட பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கபத்தை இன்க்ரீஸ் பண்ணி விடும். பசுவோட பால் அப்படின்னா வெப்பத்தை. அதுக்கப்புறம் ஆட்டோட பால் அப்படின்னா அது பித்தம். அதுக்கப்புறம் பழைய ஆட்டோட பால் அப்படின்னா வாதம் ப்ளஸ் கபம். அப்புறம் எருமை அப்படின்னா வாதம். அதுக்கப்புறம் காட்டெருமையோட பால் கபம். அதுக்கப்புறம் முக்குற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த குற்றங்களை போக்குறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி விடுறதா. நெக்ஸ்ட் இதில் போக்குறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா வெண்மை இருக்கு இல்லையா, வெண்மை நிறக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த பசுக்கள்,
அது என்ன பண்ணும் அப்படின்னா பித்தத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் செம்மையாக இருந்துச்சு அது வாதத்தை இன்க்ரீஸ் பண்ணும். கருப்பாக இருக்கிறது வந்து கபத்தை இன்க்ரீஸ் பண்ணும். கபல நிற பசு வந்து திரிதோஷமாக இருக்குல்ல அதை வந்து சமப்படுத்தும். இது எல்லாத்தையும் வந்து இதெல்லாம் வந்து சமப்படுத்தக்கூடியது. ஓகேவா? அதனால தான் ஈக்குவல் சிம்பிள் போட்டிருக்கேன். இதை வந்து பித்தத்தை சமப்படுத்தும், இது வாதத்தை சமப்படுத்தும், இது கபம். அதுக்கப்புறம் இது முக்குற்றம், அதாவது திரிதோஷத்தை வந்து சமப்படுத்தக்கூடியது. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா பாலோட குணங்கள். நரை பசும்பால் அப்படின்னு பார்த்தோம்னா அது முயல்வலி இருக்கு இல்லையா, அதை வந்து க்யூர் பண்ணி எடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து கொம்புசை அப்படின்னா தனுஷ் தர்ப்ப வாதம். அதுக்கப்புறம் வந்து 3ஆம் ஈற்று அப்படின்னு பார்த்தோம்னா அது கபத்தை க்யூர் பண்ணும். 4ஆம் ஈற்று அப்படின்னு பார்த்தோன்னா அது முக்குற்றதை வந்து க்யூர் பண்ணிடும். இப்போ ஆகா பசுனா என்னங்கிறத பார்க்கலாம். அதோட சிம்டம்ஸ் என்னென்னங்கிறதும் பார்த்துடலாம். ஆகா பசு அப்படின்னு சொல்கிறது அரணை, தாரா இது மாதிரி டிசீஸ் இருக்கிறது, அப்புறம் வெண்புள்ளிகள் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து மலங்களை வந்து அருந்தக்கூடியது, அப்புறமா சுடுகாட்டி எலும்புகளை உண்ணக்கூடிய இது மாதிரி பசுக்களை வந்து ஆகா பசுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பசுக்கள்லேருந்து வரக்கூடிய பாலை அருந்துறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிபி இஷ்யூஸ் வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து லைஃப் ஸ்பேன் வந்து குறையலாம். இது மாதிரி இண்டிகேஷன்ஸ், இது மாதிரி சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். அடுத்தது என்ன அப்படின்னா பகல் பசு, இரவு பசு. ஸோ பகல் பசு அப்படின்னு சொல்கிறது வந்து பகல் ஃபுல்லாக உங்களுக்கு சுரந்து இரவில் கறக்கக்கூடியது. இரவு பசு அப்படின்னு சொல்கிறது இரவு ஃபுல்லாக சுரந்து பகலில் கறக்கக்கூடியது. ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். எப்போ சுரக்குதோ அதுதான் வந்து இதில் மென்ஷன் ஆகும். இது என்ன ஆகும் அப்படின்னா இது குழந்தைகளுக்கு வந்து சூட்டபிள் ஆகும். இருந்தாலும் நம்மளுக்கு புளிப்பு சேரக்கூடிய இடத்துல வந்து இது கெடுதியை வந்து விளைவிக்கும். ஆனால் இரவு பசு இருக்கு இல்லையா, அந்த இரவு பசு பால் இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு விந்து ரிலேட்டட் இருக்கக்கூடிய எல்லா இஷ்யூஸையுமே இந்த க்யூர் பண்ணிவிடும். நம்மளுக்கு ஸ்கின் இருக்கு இல்லையா அது நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு சுக்கிலமை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். மாந்தர் மேலே இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பத்தியத்துக்கு வந்து இந்த மில்க்கு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது வந்து பாலோட டைப்ஸை வச்சு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எருமை பால். இதில் வந்து திமிர்வாயை வந்து வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு அதில் பெனிஃபிட் அப்படின்னா தெளிந்த புத்தியை கொடுக்கும். அப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற மெடிசனோட அந்த கேரக்டர்ஸை வந்து இது ஸ்பாயில் பண்ணிடும் எருமை பால் சாப்பிடும் போது. அடுத்தது வந்து வெள்ளாட்டம் பால். இது என்ன ஆகும் அப்படின்னா வாத ரிலேட்டட் இருக்கிறது, அப்புறம் வந்து அப்புறமா சீத்தாகாரம் அப்படிங்கிற டிசீசஸ் எல்லாம் வந்து இது வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது செம்மறி ஆட்டோட பால். இதோட ரூபம் என்ன அப்படின்னா வாத ரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேல் சுவாசத்தை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். பத்தியத்துக்கு வந்து இது யூஸ் ஆகாது. இது வந்து யானைப்பால். ஸோ இது வந்து யானைப்பாலை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அதோட சுவை வந்து தேனையும் பாலையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் அதோட டேஸ்ட்டு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிலம் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம தேகத்தோட அழகை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குதிரைப்பால். குதிரையோட பால் சாப்பிட்றதுனால சுக்கிலம் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து புணர்ச்சி இருக்க அந்த நிர்வாகம் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் ஒட்டகம் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் என்ன ஆகும் அப்படின்னா 8 வகையான கரப்பான் வந்து அக்கறாகும். அதே மாதிரி இந்த செவிடு, இரும்பல் இந்த டிசீஸ்லாம் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா கழுதைப்பால். கழுதைப்பாலோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா மிகு மருதம், அதாவது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கழுதைப்பாலால் என்ன டிசீஸ் க்யூர் ஆகுங்கிறது தான் 1 by 1 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ சித்தப்பிரமை கூட க்யூர் ஆகிடும். அடுத்தது என்ன அப்படின்னு கீழே பார்த்தாங்க அப்படின்னா பாத்திர பேதம், அதாவது ஒவ்வொரு பாத்திரத்துலையும் பாயில் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செம்பு பாத்திரம். இதில் பண்ணோம் அப்படின்னா வாதமும் கபமும் வந்து க்யூர் ஆகிடும். அதுக்கப்புறம் பொண்ணும் அப்புறம் வந்து மண், இது 2 கலர் பாருங்கள், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதனால் வந்து பித்தம் வந்து க்யூர் ஆகிடும். அதுக்கப்புறம் வெள்ளி, வெண்கலம், இரும்பு இதெல்லாம் லைட்டாக ஒரு மாதிரி பிளாக்கிஷ் ஆஷ் கலரில் இருக்கிறதுனால ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 கம்பைன்டு வெர்ஷனாக. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுட்டேன் அப்படின்னா இது வந்து காசம் வந்து க்யூர் பண்ணும். அடுத்தது வந்து நீரோட அளவு, அதாவது இப்போ பால் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா பாலை நம்ம காய்ச்ச போகிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு பாலை வந்து நம்ம வாட்டரோட மிக்ஸ் பண்ணி காய்ச்சணுங்கிற மெஷர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. வெள்ளாட்டம் பால் அப்புறம் பசும்பால் இது 2 இருந்துச்சு அப்படின்னா 8:1 ரேஷியோ, அதாவது 8ல் 1 பங்கு நீருங்கிற மாதிரி நம்ம ஆட் பண்ணணும். அதுவே எருமை பாலோ இல்லைனா செம்மறி ஆட்டுப்பாலோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாலோட சரி பங்கு அளவுக்கு நீரையும் நம்ம ஆட் பண்ணி காய்ச்சணும்.
எந்த ஒரு பாலாக இருந்தாலும் அதில் நம்ம சுக்கு அதுக்கப்புறம் வந்து சிறுகஞ்சுரி வேர் இது ரெண்டுத்தையும் போட்டு காய்ச்சினோம் அப்படின்னா அந்த பால் வந்து வெள்ளாட்டம் பாலுக்கு ஈக்குவலாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் கேட்டு எந்த பாலோட ஒப்பிடுது அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டி இதோட ஒப்பிடுறதுக்கு என்ன 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படும், இல்லை ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட்ஸை கொடுத்து இன்னொரு இன்க்ரீடியண்ட்டோட நேம் கேட்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தாய்ப்பால். ஸோ தாய்ப்பாலுக்கு வந்து செப்பரேட்டாக முளைப்பால் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. இதனால் என்ன டிசீஸ் க்யூர் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 7 வகையான தோஷம் வந்து க்யூர் ஆகுது. அப்புறம் வாதகிரிசரம், அப்புறம் வந்து சன்னிபாதம் இதெல்லாம் வந்து க்யூர் ஆகுது. அதுவும் இல்லாமல் நம்ம மெடிசன்ஸ்க்கு வந்து அனுபானமாக நம்ம தாய்ப்பால் தான் கொடுக்குறோம். அதே மாதிரி கல்கம் செய்கிறதுக்கும் தாய்ப்பால் தான் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து கலர் பேஸஸில் பாலை பிரிக்கிறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா பிளாக் கலரில் இருக்கக்கூடிய லேடிஸோட பால் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களோட பால் வந்து கண் நோய் ஔஷதம் இதுக்கெலாம் வந்து உதவாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிசீஸ் இல்லாத செம்மை நிறத்தில் இருக்கக்கூடிய மாந்தரோட பாலை கொடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து முக்குற்றம் இருக்குல்லையே அதை வந்து க்யூர் பண்ணுது, இதோட பெனிஃபிட். அதுக்கப்புறம் வேசியரோட பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பால் என்ன ஆகும் அப்படின்னா ரத்த சூரி, கிரந்தி இது மாதிரி டிசீஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு உண்டாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராலாக இந்த வீடியோவில் வந்து பாலை பற்றின டாபிக்ஸ் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த டாப்பிக்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தயிர் மோர்லாம் இருக்கு இல்லையா, இந்த தயிர் மோர் நெய் வெண்ணெய்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ட் பை பார்ட்டாக பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரே வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணுறது அந்தளவுக்கு உங்களுக்கு புரியாது. அதனால் ஒவ்வொரு பார்ட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன். இதேமாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் இல்லை நம்ம புக்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணாலும் இல்லை அகாடமி பற்றின டீட்டெயில்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராப்பராக நீங்கள் அதை மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மென்டார்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.